அனைவருக்கும் வணக்கம். திமுகவினுடைய வயிற்றில் புலியை கரைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்ப தமிழக அரசியல்ல அரங்கேறி இருக்கு. அதிமுகவும் பாமகவும் ஒன்றிணைஞ்சிருக்காங்க. மீண்டும் கூட்டணி அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அறிவிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பரபரப்பே இல்லாம ரொம்ப சாதாரணமா ரொம்ப உடனடியா அந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். எதர்ச்சியா எடப்பாடி அவர்களை சந்திக்கிறதுக்காக அன்புமணி அவர்கள் போன மாதிரியும் டக்குன்னு போன இடத்துல பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு உடனடியா கூட்டணி அறிவிப்பு அப்படிங்கிறது ஒரு பேட்டி வாயிலாக எடப்பாடி அவர்களே அறிவிச்சிருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. இந்த ஒரு கூட்டணி அப்படிங்கிறது திமுகவிற்கு எந்த அளவிற்கு சிக்கல் அப்படிங்கிறத நம்ம இதில் பேசியாகணும். ஏன்னா இலவுகாத்த கிளி போல ராமதாஸ் அவர்கள் நம்மளுடைய கூட்டணிக்கு வந்துருவாரு, பாமகவும் நமக்கு தான், விசிகாவும் நமக்கு தான், ஒட்டுமொத்தமா நம்மளுடைய கனவு நிறைவேற போகுது. என்ன கனவுன்னு கேட்குறீங்களா? இரண்டாவது முறை ஆட்சியை பிடிக்கிறது தான் திமுக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கனவு. ஏன்னா இத்தனை வருடங்களாக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு முறை திமுக வென்றால் அதுதான் கடைசியாக இருக்கும். அடுத்த தடவை ஜெயிக்க மாட்டாங்க, தோத்துருவாங்க அப்படிங்கிறது வரலாறு. நாங்கள் வரலாற்றை திருப்பி எழுத போறோம். நாங்கள் 2 முறை ஜெயிக்க போறோம். அதுவும் ஒரு பெரும்பான்மையில. எப்படி 2011 அப்புறம் 16ல் ஜெயலலிதா தனிப்பெரும்பான்மை ஜெயிச்சாங்களோ அந்த மாதிரி 200 தொகுதிகள் நாங்கள் ஜெயிக்க போறோம், வெல்வோம் 200 அப்படிங்கிற மாதிரி ஒரு முழக்கம்லாம் வச்சு ஒரு பகல் கனவு கண்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த கனவுல ஒரு மண்ணள்ளி போடுற மாதிரியான விஷயம் தான் இந்த அதிமுக பாமக கூட்டணி. சரி, ஒரு பாதி பாமக அங்க போனா என்ன, இன்னொரு பாதி பாமகவை நாங்க எடுத்துப்போம்ல. ஏன்னா இப்போ ராமதாஸ் அவர்களுக்கும் 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கு, அன்புமணி அவர்கள் தரப்புலேயே ஒரு 3 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கு. அப்படிங்கும்போது ராமதாஸ் அவர்கள் இப்போ வரைக்கும் திமுக எதிராக எதுவும் பெருசா பேசல. அப்போ திமுக கூட்டணியில ஒரு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னும் அவர்களுக்கு சில ஒரு எண்ணங்கள், சில ஒரு கணக்குகள் இருக்கு. ஆனா உண்மையில என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது களத்துல இங்க ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கே போனாலும் அந்த இடத்துல அந்த கூட்டணி பெருசா செல்ஃப் எடுக்க போறது கிடையாது. காரணம் என்னன்னா, விசிகா இருக்கக்கூடிய ஒரே கூட்டணியில் பாமக பங்கேற்றால் அது நிச்சயமாக அரசியல் களத்துல ஒரு வீழ்ச்சியாகத்தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அவர்கள் 2 பேரும் கட்டமைத்த அரசியல் அப்படிங்கிறது அந்த மாதிரி. திமுக பொறுத்தளவுல 2 பேரும் அடிச்சுக்கணும், இவங்க யாராச்சும் ஒருத்தங்களை கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஓட்டு ஒரு சமூகத்தினுடைய ஓட்டு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது அவர்களுடைய கணக்கு. ஸோ இவர்கள் 2 பேரும் ஒரே அணிக்குள்ள போனாங்க அப்படின்னா நாங்கள் பொது எதிரியாக பாஜகவை கருதுகிறோம், அதிமுகவை கருதுகிறோம் அப்படின்னா அது கிரவுண்ட் லெவல்ல எடுபடாது. ஓட்டுகள் அந்த மாதிரி போலரைஸ் ஆகாது. ஸோ அதனால இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ அன்புமணி அவர்கள் அதிமுக சேர்ந்ததுனால அதிகாரப்பூர்வமா பாமக அதிமுக கூட்டணி அப்படின்னு தான் அழைக்கப்படும். இதுல ராமதாஸ் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இல்ல அதிமுக செய்தது தவறு, கூட்டணிக்கு கட்சியில் உறுப்பினராக கூட இல்லாத அன்புமணியை எப்படி நீங்க பேச்சுவார்த்தை நடத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிலாம் அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. இருந்தாலும் அதெல்லாம் அரசியல் களத்துல அப்பா மகன் சண்டையா தான் பார்க்கப்படுமே தவிர அதுக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒரு சிவில் நீதிமன்றம் தான் இதில் தலையிட்டு யாருக்கு கட்சி யாருக்கு சின்னம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணும்போது ஏற்கனவே டெல்லி வரைக்கும் உயர்நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு போராடிட்டு வந்துட்டாங்க. அங்க வரைக்கும் போனதுல அன்புமணி அவர்களுக்கு சாதகமாக தான் இப்போ வந்திருக்கிற எல்லா விஷயங்களுமே இருக்கு. தேர்தல் ஆணையமும் இதுல முறையிட்டு அவர்களும் சில கருத்துக்களை பதிவு பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த சின்னத்தையே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 1 வரை 2026 ஆகஸ்ட் 1 வரை அன்புமணி அவர்கள் தான் தலைவர் அப்படிங்கிறதா இப்போ வரைக்கும் சட்ட ரீதியில் இருக்கக்கூடிய தகவல். ஸோ இப்போ இந்த அடிப்படையில் அதிமுக பாமக கூட்டணி அப்படிங்கிறது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட சீட்டுகள் எந்த அளவிற்கு அவர்கள் பகிர்ந்து கொள்ள போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அவர்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் எத்தனை சீட்டுகள் அப்படிங்கிறத அவர்கள் தான் அறிவிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா கடந்த ஆண்டுகள் வாங்கின சீட்டை விட குறைவா வாங்குவாங்களா இல்ல கூட வாங்குவாங்களா? 2001 கூட்டணி வச்சுதான் இவர்கள் கிட்டத்தட்ட எதிர்கட்சியா இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போ அந்த எதிர்கட்சியா இருந்த சூழல்ல தான் திருப்பி இவர்களுக்குள்ள ஒரு கருத்து முரணை ஏற்படுது. இந்த மாதிரி எங்களால தான் நீங்க ஜெயிச்சீங்க, ஒரு சில பகுதிகளில் எங்களால நீங்க ஜெயிச்சீங்க, உங்களால நாங்க ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள அது ஒரு வார்த்தை மோதல் ஒரு அரசியல் களத்திலேயே ஒரு மோதலா மாறி 2024 2 பேரும் வேற ஒரு அணிக்கு போயிட்டு இப்ப மறுபடியும் பாஜகவும் ஒரே அணி, பாமகவும் ஒரே அணி, எல்லாமே அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு வரும் பொழுது திமுகவினுடைய ஒரு கணக்கு ஒண்ணு போட்டு வச்சிருந்தாங்க. என்னன்னா, எதிர்க்க நமக்கு ஆட்களே இல்ல, எதிரில் ஒரு அணி இல்ல, எல்லாருமே தனியா தான் இருக்காங்க, அதனால நாம வெற்றி ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படிங்கிறத திமுக உடைய கணக்கு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், கடந்த 2025 ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஷுவரா சொன்னது எதிரணி 4 அணியா நிக்கிறீங்கப்பா, கண்டிப்பா இந்த திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் சொல்லப்போனா 5 அணி. ஏன்னா 2024 தேர்தலை பொறுத்தளவுல பாஜகவும் தனி அணி இல்லையா? அப்போ 5 முனை போட்டி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும், அதுல மாற்று கருத்தே இல்லை அப்படிங்கிற கருத்து தான் முன்வைக்கப்பட்டது. அதை மறுப்பதற்கும் இல்லை. அந்த மாதிரி பிரிஞ்சு நிற்கும் அப்படிங்கும்போது கண்டிப்பா திமுக தான் ஜெயிக்கும். ஸோ அது அப்படியே போக போக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாஜகவும் அதிமுகவும் ஃபர்ஸ்ட் கூட்டணிக்கு வர்றாங்க. அப்பவும் அந்த பாஜக கூட்டணியில இருந்து டிடிவி வெளியே போறாரு, ஓபிஎஸ் வெளியே போறாங்க.
அப்போ இப்படிலாம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ அதிமுக உண்மையான அதிமுகவை யாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிஞ்ச அளவுக்கு குழப்பத்தை வந்து ஊடகங்கள் மூலமா திமுக வந்து ஏற்படுத்த செய்வாங்க. காரணம் என்னன்னா, எனக்கு எதிரியா வந்து ஒரு ஈஸியான ஆப்போனண்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி மாதிரியான ஒரு கட்சி எதிர்த்தா திமுக ரொம்ப சுலபமா எதிர்ப்பாங்க. இப்ப விஜய் மாதிரி ஒரு கட்சியை வந்து எதிர்க்கும் போது அவர்கள் வந்து ரொம்ப சுலபமா எதிர்ப்பாங்க. அதே ஒரு கூட்டணியா வந்து ஒருத்தங்க வர்றாங்க அப்படிங்கும்போது அது வந்து பயப்படுவாங்க. கருத்தியலா நாம் தமிழர் கிட்டேயே வரமாட்டாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பயந்து ஒரு 10 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எங்களுடைய அதிகார பலத்திற்கு முன்னாடி சீமான ஒரு ஆளே இல்லை, அவர்களால பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இங்கேயும் அதே ஸ்ட்ராட்டஜி தான். அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அதிமுகவுடைய அணி வந்து ஒரு பலகீனமா இருக்கு, அதனால வந்து இது அம்மா காலத்து அதிமுக வேற, இப்ப இருக்கிறது வேறன்னு சொல்லி அப்படியே கடந்து தான் போவாங்களே தவிர ஒரு எதிரியா களத்துல வந்து எதிர்கொள்றதுக்கு பயப்படுவாங்க. ஸோ இதுக்கப்புறமும் அந்த மாதிரி அவர்களால் நழுவி போக முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா போக முடியாது. காரணம் என்னன்னா, இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு வலுவான அணியாவே அவர்கள் வந்து ஃபார்ம் ஆயிட்டாங்க. இப்போ பாமக, பாஜக, அதிமுக இது கூட வந்து தேமுதிகவும் அடுத்து வந்து இந்த பக்கம் தான். ஏற்கனவே தேமுதிக நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி தான், இதனால அவர்கள் இன்னும் வந்து அறிவிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வெகு விரைவில் அவர்களும் உள்ள வரதுக்கான சாத்தியக்கூறுகளுக்கு தான் சொல்லப்படுது. இதெல்லாம் விட வந்து திமுகவுக்கு இன்னும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா என்ன அப்படின்னா, டிடிவியும் ஓபிஎஸ்ஸுமே கூட இனி வந்து அப்படியே வந்து மெதுவா பின்னாடி இங்க வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ இந்த அங்கங்க ஓட்டுகள் சதறிடும், நாம வந்து ஒட்டுமொத்தமா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற திமுகவுடைய பகல் கனவு அப்படிங்கிறது அது ஒரு நிறைவேறாத கனவாவே வந்து கலைஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல திமுக அடுத்து கையில் எடுக்க போற ஸ்ட்ராட்டஜியா என்னவெல்லாம் இருக்கணும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். கூட்டணி கட்சிகள் நம்ம கிட்ட இருக்கிறவங்க கலண்டு போயிடக்கூடாது, அதை நம்ம ரொம்ப கெட்டியமா பிடிச்சுக்கணும் அப்படிங்கிற ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த ஓராண்டு தான் கடந்த ஆண்டு இருந்த நிலைமையா அப்படியே தலையில புரட்டி போட்ட மாதிரி இந்த ஆண்டுல பல மாற்றங்கள் நடக்குது. அப்ப இன்னும் இந்த 3 மாதங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு மட்டும் பார்த்தாலே தெரியும். 2020 அரசியல் களம் எந்த அளவிற்கு வந்து ஒரு வலிமையான ஒரு நம்மளால கணிக்கவே முடியாத ஒரு தேர்தலா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யூகிச்சு பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சியும் திமுக விட்டு எப்போ விலகி போகும் அப்படிங்கிறதே தெரியாத அளவுல தான் இருக்கு. என்னதான் வந்து கிறிஸ்டோடங்கர் வந்து நாங்க திமுக கூட கூட்டணியில் இருப்போம்னு சொன்னாலும் அவரே இன்னொரு பேட்டியில சொல்றாரு, ஆனா எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாவேக கூட போகணும்னு சொல்றாங்கன்ற ஒரு கருத்து சொல்றாரு. திருமா போன்றவர்கள், கம்யூனிஸ்ட் போன்றவர்கள்லாம் வந்து நாங்க திமுக கூட இருக்கோம்னு சொல்லி அவர்கள் சொல்லிட்டு இருந்தாலும் அந்த கட்சியினுடைய தொண்டர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது திமுக கூட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதா இல்ல. இப்ப கடைசி நேரத்தில் வந்து அவர்கள் அணியை மாறிட்டு இல்ல எங்களோட தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றமா நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளியேறதுக்கான சாத்தியக்கூறுகளும் பலது இருக்கு. தேர்தலுடைய நெருக்கத்துல திமுக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலம் அப்படிங்கிறது இந்த கூட்டணி கட்சிகள் மட்டும்தான். அவர்கள் நாமெல்லாம் வந்து ஒரே டீமா இருக்கோம், 2019 இருந்து 21 இருந்து 24 இருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஒரே டீமா இருக்கோம், இப்படியே நம்ம இருந்துருவோம், இதே டீமை வச்சு நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிடணும் அப்படிங்கிறது அவர்களினுடைய ஒரே அரசியல் கணக்கா இருக்கு. இப்போ அதுலயுமே வந்து குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் காங்கிரஸ் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய சிக்கல்லாம் இடியாப்பு சிக்கல் மாதிரி. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே 2 வேறு கருத்து இருக்கும், திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில 2-3 கருத்து இருக்கும். எப்படின்னா, மாநில காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பல சிக்கல்கள் இருக்கும். ஆனா மேல வந்து ராகுல் காந்தியினுடைய சகோதரர்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு, ராகுல் காந்தி தான் பிஎம் கேண்டிடேட்னு சொல்லி முன்னாடியே வந்து ப்ரமோட் பண்ணுவார். இதெல்லாம் நடக்கும். எது எப்படி இருந்தாலும் தேர்தலினுடைய வெற்றி அப்படிங்கிறது திமுகவிற்கு ரொம்ப ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க. கண்டிப்பா நம்ம வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற இடத்துல என்ன வேணாலும் பண்றது தயாரா இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் லேப்டாப் கொடுக்கறதா இருக்கட்டும், விடுபட்ட நபர்களுக்கான மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள். அது வந்து எவ்வளவு நிதி நெருக்கடி வரப்போகுது, என்ன நம்ம சமாளிக்க போறோம், எதை பத்தியும் கவலை இல்லை, எல்லாத்தையும் அள்ளி கொடுங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதா அவருடைய கணக்கு. இன்னும் சொல்ல போனா அரசு ஊழியர்களுக்கான அந்த பழைய ஓய்வு திட்டத்தை முதற்கொண்டு இப்போ வந்து அமல்படுத்துறோம்னு சொல்லி புதிய ஓய்வு திட்டம் ஒன்று கொண்டு வந்து அதற்கு வந்து அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலையும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது ஆளும் தரப்பிற்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்க எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் அவர்கள்ட்ட ஒரு குறை இருக்கு, அதற்கான போராட வேண்டிய தேவை இருக்கு. அவர்கள் வீதிக்கு வந்து போராடுற நிலைமையில இன்னைக்கு வந்து இருக்காங்க. அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, செவிலியர்களாக இருந்தாலும் சரி, தூய்மை பணியாளர்கள், நீங்க எந்த கேட்டகரியில் எடுத்துக்கிட்டாலுமே சரி, திமுக கிட்டத்தட்ட 2021 தேர்தல் வாக்குறுதின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து நம்பரோட சொல்லி பேசுறாங்க. இப்படி சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயத்தில் வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா இவ்வளவு போராட்டங்கள் நடக்குது. ஒரு பக்கம் நடிகர் நடிகைகளை வச்சு அங்கங்க பெரிய ஷோ பண்ணி சிவகார்த்திகனை பேச வைக்கிறதா இருக்கட்டும், விஜய் சேதுபதியை பேச வைக்கிறதா இருக்கட்டும், இப்படி பலரையும் வந்து பேச வச்சு சிவகார்த்திகனை வச்சு பராசக்தின்னு ஒரு படமே, ஒரு ப்ரொபகண்டா படமே எடுக்கிறாங்க. அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அந்த மாதிரி படங்கள் இப்போ வந்து திமுகவுக்கு பலன் கொடுக்காது. நாம் தமிழர் போன்ற இன்று தமிழ் தேசியத்தை, தமிழ் மொழியை குறித்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளுக்கு மட்டும்தான் அது வந்து பலன் அளிக்குமே தவிர திமுக பலன் அளிக்காது. இருந்தாலும் அவர்கள் ஒரு கணக்கு போட்டு பராசக்தியை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நடிகர்களையும் சினிமா துறையும் மிகப்பெரிய அளவில் நம்பி திமுக வந்து விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா மறுபக்கம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கணக்குகள் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. கிரவுண்ட் லெவல்ல
மக்கள் மத்தியில் எதிர்ப்பா இருக்கட்டும், ஒரு துறை சார்ந்த அரசு ஊழியர்களா இருக்கட்டும், அனைவர் மத்தியிலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சி வந்து நமக்கு சொன்னதை செய்யல, இவர்கள் சொன்னதை செய்யாம செஞ்ச மாதிரி காட்டிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு ரொம்ப தெளிவா வந்துருச்சு. இதனுடைய ரிசல்ட் என்ன, முடிவு என்ன அப்படிங்கிறது நமக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப தெளிவா தெரியும். ஸோ ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்க்கட்சிகளை பார்த்து ஏளனமாக அதை பார்க்கக்கூடிய பார்வையா இருக்கட்டும், எதிர்க்கட்சிகள்லாம் இவங்கெல்லாம் தனித்தனி நின்று என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு மிதப்பு இருக்கு இல்லையா, அந்த மிதப்புல இருந்து சற்று சிந்திக்கிறதுக்கு உள்ள போயிட்டு கொஞ்சம் அச்ச உணர்வோட இருக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. நன்றி.